ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் வச்சு 4 வருஷம் ஆகுது. இப்போ வந்து நாங்கள் மண்புழு தொட்டி ஆரம்பிச்சிருக்கோம். மண்புழு தொட்டி ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு வந்து இந்த எருவு உண்டாக்கி அந்த மண்புழு உரத்தை வந்து நாங்கள் இந்த தென்னை மரத்தை கொத்திட்டு தையல் வைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் வந்து அவங்க வந்து சத்து. அந்த மண்புழு இந்த ஒரு அண்ணோட வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தென்னை மரம் காய்க்குது அது நல்லது உங்களுக்கு. இதோட எதுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு மண்புழு வந்து அந்த சாண உரம் இதான் உங்களுக்கு இதோட இதான் நல்ல சத்து உள்ள உரம். நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண நல்லது தான். நாங்கள் இப்போ ஆரம்பிச்சு பாருங்க போட்டு செஞ்சுட்டு எங்களுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கு எங்களுக்கு தளம். எங்கள் கொள்ளையிலே நல்லா மவுசில் விளைஞ்சிட்டு இருக்கு மம்சன். நீங்களே செய்யுங்க. இதான் மண்புழு. இப்போ இந்த கன்று பார்த்தீங்கன்னா இப்போ பூ வைக்க டைம், அதனால் நாங்கள் சுற்றி குழி எடுத்துருவோம். குழி எடுத்துகிட்டு திருப்பி இந்த மண்புழு உரத்தை வச்சு நாங்கள் போட்டு மண்ணை போட்டு திருப்பி அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நம்ம தண்ணி உண்டாக விட்றோமோ அந்தளவுக்கு பிஞ்சு பூ காய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாணம் உரம் வைக்கிறவங்க பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் மண்புழு உரம் வந்து சத்து. எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிற மண்புழு வைக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பிஞ்சு பூ நல்லா வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண்புழு வைங்க. சாணம் உரம் தான் வைக்கணும், மண்புழு வைக்கணுங்க, நல்லா இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ உரம் வச்சுட்டோம், மண்புழு உரம் வச்சுட்டோம். மண்புழு வச்சனால இப்போ பாருங்கள் சுற்றி இப்போ மண்ணு தெளி வச்சு இதில் தண்ணி விடணும். தண்ணி எந்த விட்டு நல்லது தான். ஏன்னா சூடு தாக்கிட்டோம், முடிஞ்ச தண்ணி விடணும் மெயினாக. இப்போ நம்ம உரம் வச்சதுனால வாரத்தில் 2 தடவை தண்ணி விட்டுருக்கு மெயினாக. ஏன்னா தண்ணி விட்டால் தான் இந்த வந்து சூடு காக்காத கூலிங் இருக்குது. எந்தளவுக்கு இதாக இருக்குது அந்தளவுக்கு உங்களுக்கு பூவும் பிஞ்சு பயங்கரமாக வைக்கும், நல்லாயிருக்கும் மெயினாக.